ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு புக். இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியில இன்றைய வகுப்புல 9th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல இயல் 5, 6 தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இதுல இயல் 5ல இலக்கண பகுதியா இடைச்சொல் உரிச்சொல் பத்தி கொடுத்திருப்பாங்க. அதாவது எழுத்து இலக்கணத்துல வரக்கூடியது. இயல் 6ல புணர்ச்சி விதிகள் பத்தி கொடுத்திருப்பாங்க. சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம நீங்க ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அப்பதான் உங்களால அந்த பகுதியை மிஸ்டேக் இல்லாம ஸ்கோர் பண்ண முடியும். சோ அதனால இந்த புணர்ச்சி விதிகளை தெளிவா படிச்சுக்கோங்க. இடைச்சொல் உரிச்சொல் நம்மளுக்கு பொருத்துகளை கேட்கலாம், இல்லைன்னா பிழை நீக்கி எழுதுகளை டிஎன்பிஎஸ்சில கேட்கலாம். ஏன்னா ஒரு இடைச்சொல்லை எங்க பயன்படுத்தணும் ஒரு சில விதிகள்லாம் இருக்கு. சோ அந்த விதிகள் படிதான் நம்ம பயன்படுத்துறோம். அது தப்பா பயன்படுத்தணும்னா அந்த சென்டென்ஸ் தப்பா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த இது படி கூட உங்களுக்கு பிழை நீக்கி எழுதுகளை கேட்கலாம். முதல்ல சொல் அப்படிங்கறத 4 வகையா பிரிப்பாங்க. அதாவது பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லி 4 வகையா பிரிப்பாங்க. இதுல பெயர் சொல் அப்படின்னா ஒரு பொருளுடைய பெயரை குறிப்பது. அதாவது ஒரு பொருள் இல்ல ஒன்றன் பெயரை குறிப்பிட்டால் அது பெயர் சொல். அது ஒரு இடத்தோட பெயரா இருக்கலாம், பொருளோட பெயரா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். மொத்தத்துல அந்த ஒன்றன் பெயரை குறிப்பிட்டால் அது பெயர் சொல். ஓகேங்களா? அதுவே வினைச்சொல் அப்படின்னா என்னன்னா, வினைனா என்னது? செயல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் வினைச்சொல். அப்போ இடைச்சொல் அப்படின்னா என்னன்னா, இது பெயர்ச்சொல் மாதிரியோ வினைச்சொல் மாதிரியோ தனித்து இயங்காது. இப்ப பெயர்ச்சொல்னா தனியா அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் இருக்கும். வினைச்சொல்னாலும் ஒரு பொருள் இருக்கும். இப்ப பெயர்ச்சொல்ல மரம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மரம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தாவரம் அப்படின்னுட்டு. அதே மாதிரி இப்ப வினைச்சொல் அப்படிங்கும்போது ஓடி, பாடி, எப்படின்னா இதற்குன்னு தனி பொருள் இருக்குல்ல. அந்த மாதிரி இடைச்சொல்லுக்கு தனி பொருள் கிடையாது. அப்ப இந்த இடைச்சொல் அப்படிங்கிறது ஒண்ணு பெயர்ச்சொல்லோடையோ அல்லது இந்த வினைச்சொல்லோடையோ சேர்ந்து இடையில வரும்போது மட்டும்தான் பொருள் தரும். தனித்திருக்கும் போது பொருள் கிடையாது. ஆனா பெயர்ச்சொல்லோடையோ வினைச்சொல்லோடையோ சேரும் பொழுது அந்த தொடர்ல ஒரு முழு பொருளை தரும். ஓகேங்களா? இடைச்சொற்கள் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. தமிழ்ல ஒரு தொடர்ல பொருள் விளக்கமா இருக்கணும், தெளிவா இருக்கணும் அப்படின்னா இந்த இடைச்சொற்கள் தேவை. அப்படி என்னென்ன இடைச்சொற்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன், கு, உடைய, ஐ, விட, கல், ஆனால், தான், போல, உடன், இது எல்லாமே இடைச்சொற்கள் தான். இதெல்லாம் தனித்து வரும் பொழுது பொருள் கிடையாது. ஆனா ஒரு பெயர் சொல்லோடையோ அல்லது வினைச்சொல்லோடையோ சேர்ந்து வரும் பொழுது பொருள் இருக்கும். எடுத்துக்காட்டா இப்ப அண்ணன் பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கும் அண்ணன் பார்த்தேன், இதுவே அண்ணனை பார்த்தேன், இந்த ரெண்டு தொடர்ல எந்த தொடரை படிக்கும் போது டக்குனு பொருள் நல்ல தெளிவா புரியும் அப்படின்னா இந்த 2வது தொடர் அண்ணனை பார்த்தேன். அண்ணன் பார்த்தேங்கிறத விட அண்ணனை பார்த்தேன் போது பொருள் நல்ல தெளிவா தெரியுதா? முதல் தொடர்லயும் பொருள் புரியும். ஆனா கற்றவர்களுக்கு தான் ஒரு சில தொடர்கள்ல இந்த மாதிரி இடைச்சொற்களை பயன்படுத்தாத போது பொருள் விளங்கும். ஆனா எல்லாருக்குமே அது புரியாது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடைச்சொற்களை சரியா பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த தொடருடைய பொருளானது சரியா புலப்படும். சோ இப்போ இந்த இடத்துல அண்ணனை ஐ அப்படிங்கிற அந்த எழுத்தானது இந்த அண்ணன்கிற பெயர் சொல்லோட சேரும் பொழுது இந்த தொடருக்கான பொருள் நல்லா தெளிவா விளங்குதா? சோ இதுதான். அப்ப இந்த ஐங்கிறது தனித்து இருக்கும் பொழுது பொருள் தராது. ஆனா அதுவே ஒரு பெயர் சொல்லோடையோ ஒரு வினை சொல்லோடையோ சேரும் பொழுது நம்மளுக்கு பொருள் விளங்கும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி தமிழ்ல பெயர் சொற்கள் வினை சொற்கள் அதிகம். ஆனா அந்த அளவுக்கு இடைச்சொற்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது. பெயர் சொற்கள் வினை சொற்கள் இருக்கிற அளவுக்கு தமிழ்ல இடைச்சொற்கள் கிடையாது. இடைச்சொற்கள் தான் மொழி பயன்பாட்டை முழுமையாக்கக்கூடியது. அதாவது ஒரு மொழி நம்ம பேசுறோம் அப்படிங்கும் பொழுது இந்த இடைச்சொற்கள் பயன்படுத்தல அப்படின்னா பொருள் தெளிவா விளங்காது. அப்ப மொழியுடைய பயன்பாட்டை முழுமையாக்குவது எது அப்படின்னா இது இடைச்சொற்கள் தான். இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையது, தனித்து இயங்காது. ஓகேங்களா? இப்படின்னு யாரு சொல்லிருக்காங்கன்னா தொல்காப்பியரே சொல்லிருக்காரு. இடைச்சொல் பல வகையாக அமையும். அப்போ என்னென்ன வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க கேட்கலாம், மேம் அண்ணனை பார்த்தேன், அண்ணனுக்கு கொடுத்தேன், இதெல்லாம் வேற்றுமை உறுப்பு தான், ஐ, கு இதெல்லாம். அப்புறம் எப்படி இடைச்சொல் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இடைச்சொற்கள் பல வகைப்படும். அதுல ஒண்ணுதான் வேற்றுமை உறுப்பு. இடைச்சொல்லுடைய ஒரு வகைதான் வேற்றுமை உறுப்பு. அப்ப வேற்றுமை உறுப்பு என்னது? ஐயால் கு இன்னது கண். அடுத்தது பன்மை விகுதிகள். இப்ப ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஒன்றுன்னு சொல்லிடுவீங்க. அதுவே பல இருக்கு. இப்ப பழம் இருக்கு, பழம் ஒரு பழம் இருக்குன்னா பழம். பல பழங்கள் இருக்கும் போது பழங்கள் அப்படிங்கிறோமா? அந்த கள் அப்படிங்கிறது தனித்து இருக்கும் பொழுது இதற்கு பொருள் கிடையாது. ஆனா இந்த பன்மை விகுதி ஒரு பொருளோட ஒரு பெயரோட
பெயர்ச்சொல்லோட சேரும் பொழுது இதற்குன்னு ஒரு பொருள் வருது. அதே மாதிரிதான் மார் அப்படிங்கறதெல்லாம் பன்மை விகுதிகள். அடுத்தது ஒரு வினை முற்றுல திணை பால் விகுதிகளை குறிக்கக்கூடியதும் இந்த இடைச்சொற்கள் தான். இடைச்சொற்கள் தான் திணைப்பால் விகுதிகளாக வரும். இப்ப பார்த்தேன் இருக்குல்ல, பார்த்து கூட்டல் ஏன் தான் பார்த்தேன். இதை பிரிச்சிங்க அப்படின்னா பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஏன்னு வரும். சோ அந்த இடத்துல ஏன்ங்கிறது விகுதியா வருது. அந்த ஏன் அப்படிங்கிறது வரதுனாலதான் இது தன்மையை குறிக்கும். அதாவது இடத்தை மூவகை இடம்னு சொல்லுவாங்க. தன்மை, முன்னிலை, படற்கைன்னு. தன்மைனா பேசுறவனையே குறிக்கக்கூடியது. இப்ப அண்ணனை பார்த்தேன் அப்படின்னா இது என்ன குறிக்குது? நான் தானே பேசுறேன், அப்ப நான் தான் பார்த்தேன்னு குறிக்குது. அந்த ஏன் அப்படிங்கிறது வந்ததுனாலதான் இது என்னை, அதாவது பேசுபவனை அப்படிங்கிற அந்த இதை குறிக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தேன் அப்படிங்கும் போது இது ஒரு உயர்திணை, ஒரு மனிதனை குறிப்பிடுகிறது. அப்ப திணையை குறிப்பிடக்கூடியதாக பாலை குறிப்பிடக்கூடிய விகுதிகள் எல்லாமே இந்த இடைச்சொற்களுக்கு கீழே தான் வரும். அப்படி என்னென்னலாம் இருக்குன்னா ஏன், ஓம், ஆய், ஈர், ஆண், ஆள், ஆள் பெண்பால் விகுதி, ஆர் பலர்பால் விகுதி, ஆர்கள், தூ, அது, தூணா ஒன்றன் பால் விகுதி, ஆர் பலவின் பால் விகுதி. சோ இது எல்லாமே இந்த விகுதிகளை வச்சுதான் நம்மளால அது உயர்திணையா அக்ரிணையா. இப்ப தூ வந்துச்சுன்னா அது அக்ரிணைன்னு சொல்லிடலாம். போன்றன அப்படின்னா அன ஆல முடியுதா, அப்ப அதுவும் அக்ரிணைன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்துச்சுன்னா உயர்திணைன்னு சொல்லலாம். பார்த்தேன், சென்றோம், வந்தாய், அடுத்தது வந்தீர்கள், அடுத்தது வந்தேன், வந்தான், வந்தாள், வந்தார், வந்தார்கள். இதெல்லாம் வந்துச்சுனாவே ஒரு மனிதரை குறிப்பிடுது. அப்ப அது உயர்திணை அப்படிங்கறது தெரியும். அப்ப திணையை குறிக்கக்கூடியது, இந்த திணையை குறிக்கக்கூடிய இந்த விகுதிகள் எல்லாமே இடைச்சொற்களுக்கு கீழே வரும். இது தனித்திருந்தா பொருள் தராது. ஆனா ஒரு பெயர்ச்சொல்லோடையோ அல்லது ஒரு வினைச்சொல்லுடைய சேரும் பொழுதுதான். பார்த்தேன் அப்படின்னா பார்க்கிற அந்த வினையோட சேரும் பொழுதுதான் எனக்கு பொருள் தருது. அந்த ஏன் தனித்திருக்கும் போது ஏன்கிறது பொருள் தரல. ஓகேங்களா? அடுத்தது கால இடைநிலைகள் அப்படிங்கும் பொழுது கிறு, கின்று இதெல்லாமே கால இடைநிலைகள். எடுத்துக்காட்டா பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா அந்த கிருங்கிறது இடம்பெறதுனாலதான் அது நிகழ்காலம்ங்கிறதே நம்மளுக்கு உணர்த்துது. அந்த கிரு இல்லைன்னா அந்த காலமே நம்மளுக்கு தெரியாது. அது நிகழ்காலமா இல்ல இறந்த காலமா இல்ல எதிர்காலமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்ப இந்த கிறு, கின்று இதெல்லாமே காலத்தை உணர்த்தக்கூடிய ஒரு இடைநிலைகள். இதுவும் இடையிலத்தான் வரக்கூடியது. இடையில் வரும் பொழுதுதான் பொருள் தருது. தனித்திருக்கும் பொழுது பொருள் கிடையாது. அடுத்தது பெயரற்ற விகுதிகள், வினையற்ற விகுதிகள். இதுல ஆ, உ, ஈ இது எல்லாமே வினையற்ற விகுதிகள். அதே மாதிரி அதெல்லாம் வினையற்ற விகுதிகள். இதெல்லாம் ஒரு சொல்லோட சேர்ந்து வரும் பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு பொருள் தருமே தவிர தனித்திருக்கும் பொழுது நம்மளுக்கு பொருள் வராது. அடுத்தது எதிர்மறை இடைநிலைகள். ஆ, அல், இல் இதெல்லாமே எதிர்மறை இடைநிலைகள். இதுவும் ஒரு பொருளுக்கு இடையில் வரும் பொழுதுதான் பொருள் தரும். தனித்திருக்கும் போது பொருள் இருக்காது. அடுத்தது தொழில் பெயர் விகுதிகள். கல்லல், அம்மை இது எல்லாமே விகுதிகள். அந்த விகுதிகள் தனித்திருக்கும் போது பொருள் தராது. ஒரு பெயர் சொல்லோடு சேரும் பொழுது பொருள் தரும். வியங்கோல் விகுதிகள் க, இய, சாரியை அத்து, அற்று, அன், அம் இந்த மாதிரி பல சாரியை இருக்கு. அடுத்தது உவம உருபுகள் போல, மாதிரி இதெல்லாம் இடைச்சொற்களுடைய ஒரு வகைகள். அடுத்தது இணைப்பிடை சொற்கள். அல்லது, இல்லை என்றால், ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும், எனினும் இதெல்லாம் தனித்திருந்தால் பொருள் தராது. ஆனா ஒரு சொல்லோடு சேர்ந்து இருக்கும் பொழுது பொருள் தரும். அப்ப இணைப்பிடை சொற்களாக இதெல்லாம் பயன்படுத்துது. ரெண்டு சொற்களை இணைக்கக்கூடிய இடைச்சொற்களாக இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்களும் இருக்கு. அப்ப ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆ, ஆம் இதெல்லாமே தத்தம் பொருள் உணர்த்தக்கூடிய இடைச்சொற்கள். இது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். சொல்லுறுப்புகள் அப்படின்னா வேற்றுமை உருபு வராம, வேற்றுமை உருபு ஒரு எழுத்தாக வராம ஒரு சொல்லாகவே வரக்கூடியதான் சொல்லுறுப்புகள். அப்ப மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை இது எல்லாமே சொல்லுறுப்புகள். வினா உருபுகள் அப்படின்னா வினா எழுத்து. ஆ, ஓ இதெல்லாமே வினா எழுத்து. இதெல்லாம் தனித்திருக்கும் போது பொருள் இல்லை. ஆனா ஒரு சொல்லோட சேரும் பொழுது, ஒரு பெயர் சொல்லோட வினைச்சொல்லோட சேரும் பொழுது பொருள் தரும். ஓகேங்களா? சோ இது மாதிரி ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆ, ஆம் ஆகிய இடைச்சொற்கள் தற்கால தமிழ்ல அதிகமா பயன்படுத்தப்படுது. இதுல அப்படிங்கிற இடைச்சொல் எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, எந்த பொருள் எல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா எதிர்மறை பொருள், சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் இந்த பொருள்கள் எல்லாம் பயன்படும். அது என்ன எதிர்மறை பொருள் அப்படின்னா, இப்ப இங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். மழை பெய்ததும் புழுக்கம் குறையவில்லை. அதாவது மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. இந்த இடத்துல அப்படிங்கிற அந்த இடைச்சொல்லானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு எதிர்மறை தொடரா?
மழை பெஞ்சு கூட இன்னும் புழுக்கம் போல அப்படின்றாங்க. அப்ப ஒரு எதிர்மறை இது. அந்த இடங்கள்ல எதிர்மறை பொருள்ல இந்த இடத்துல அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. இந்த பயன்படுத்தலைன்னா இது எதிர்மறையா இருக்காது. ஓகேங்களா? அப்ப மழை பெய்ததும் புழுக்கம் குறையவில்லை. அந்த சேரும் பொழுதுதான் அந்த அழுத்தமானது, இது ஒரு எதிர்மறை அப்படிங்கிறத அந்த தொடரானது ஒரு எதிர்மறை பொருள்ல வருதுங்கிற அந்த அழுத்தமானது கிடைக்குது. அடுத்தது பாடகர்களும் போற்றும் பாடகர். அப்ப பாடகர்களே போற்றக்கூடிய பாடகர் அப்படிங்கறத அதற்கான பொருள். அப்ப ஒருத்தருடைய சிறப்பை குறிக்கக்கூடிய பொருள்ல இந்த அப்படிங்கிறது இங்க இடைச்சொல்லாக பயன்படுத்தப்படுது. சோ இந்த மாதிரி எதிர்மறை, சிறப்பு, ஐயம் இந்த பொருட்கள்ல வந்து இந்த ஆனது பயன்படுத்தப்படும். அடுத்தது இந்த ஓங்கிறது ஓகாரமானது இடைச்சொல்லாக ஒலி இசை, வினா, சிறப்பு, எதிர்மறை, தெரிநிலை, கழிவு, பிரிநிலை, அசைநிலை ஆகிய 8 பொருட்கள்ல வரும் அப்படின்னு சொல்லி நன்னூல்ல குறிப்பிடுறாங்க. அது என்ன ஒலி இசை அப்படின்னா, ஒலி இசைனா ஒரு பொருள் மறைந்து வர்றதுதான் வந்து ஒலி இசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் கிட்ட கேக்குறாங்க, வந்தாய் படித்ததற்கோ அப்படிங்கிறமா, இதுல இந்த கோ அப்படிங்கும் போது ஓல முடியுதா? சோ இந்த இடத்துல ஓங்கிற அந்த ஓகார இடைச்சல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ இது எந்த பொருள்ல கேக்குறாரு? வந்தாய் படித்ததற்கோ, நீ படிக்கிறதுக்காக வந்திருக்க இல்ல விளையாடுறதுக்கு வந்திருக்கியா? அப்ப அந்த விளையாடுறதுக்கு வந்திருக்கியா அப்படிங்கிறது இந்த இடத்துல மறைமுகமாக வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப ஒரு பொருள் மறைந்து வரக்கூடியதுதான் ஒளி இசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல ஒளி இசை பொருள்ல ஓவானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதே வினா பொருள்லயும் இந்த ஓவை வந்து பயன்படுத்துவாங்க. இப்ப இன்றைக்கு மழை பெய்யுமோ அப்படின்றமா, இந்த இடத்துல ஓவர் தான். அப்ப இந்த இடத்துல மழை பெய்யுமோ ஒரு கொஸ்டினா அதை மாத்திரம். அப்ப ஒரு வினாவாக மாற்றுவதற்கு இந்த அப்படிங்கிற இடைச்சொல்லானது பயன்பட்டிருக்கு. இதே மாதிரி இது அல்லது அது அப்படிங்கிற பொருள்ல பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள், இதுல பயன்படுத்திருக்குமா? பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள். ஒண்ணு நீயோ இல்ல அவளோ பேசுங்க, ஏதோ ஒண்ணு, அதுவோ இதுவோ மொத்தத்துல ஏதோ ஒண்ணு செய்யுங்க அப்படின்றமில்ல அந்த பொருள்ல வரக்கூடியது. அடுத்தது வாழுவோ கண்ணனோ பேசாதீர்கள், நீயும் பேசாத நீயும் பேசாத அப்படிங்கிற பொருள். அப்ப இதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படிங்கிற பொருள்ல கூட இந்த அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அப்ப தற்காலத்துல இந்த ஓகார இடைச்சொற்கள் பிரிநிலை பொருள்கள்ல அதிகமா வருது. அதை தவிர்த்து ஐயம், உறுதியாக கூற முடியாமை, இதுவா அதுவான்னு சொல்ல முடியாத அந்த இடங்கள்ல, அல்லது இதுவும் இல்ல அதுவும் இல்லைங்கிற பொருள்ல இந்த ஓகாரமானது பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? அடுத்தது ஏகாரம். அப்படிங்கிற இந்த இடைச்சொல் வந்து பிரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசைநிறை ஆகிய 6 பொருட்கள்ல வருது. சோ இதுல இந்த இசைநிறை, ஈற்றசை அப்படின்னா என்னன்னா, ஒரு பாடல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இலக்கியங்கள்லாம் கடைசியா முடியும் பொழுது ஏ ஏ ஏ அப்படின்னு முடியும், யோ 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 அப்படின்னு முடியும்ல, ஓல முடியும், யோல முடியும், யோனா ஓல முடியுதுன்னு அர்த்தம். சோ அதைத்தான் இங்க அசைநிலைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாடல்கள்ல கடைசி அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ஓ ஓ ஓ அப்படின்னு முடியும், இல்லைன்னா ஏ ஏன்னு முடியும். அதைத்தான் அசைநிலை, இசைநிறை, ஈற்றசை அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அந்த பொருட்கள்ல இந்த ஏகாரம் ஓகாரம் எல்லாம் பயன்படுத்தப்படுது. அடுத்தது வினா பொருளையும் வந்து இந்த ஏகாரமானது பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம தேற்ற பொருளையும் பயன்படுத்தப்படுது. இப்போ தேற்ற பொருள் அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அவனை போய் நம்ம தேத்தும் போது சொல்லுவோம், அன்னைக்கே சொன்னேன் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு, இருந்தாலும் நீ பண்ணிட்ட பரவாயில்ல விடுப்பா அப்படின்றமல்ல. அந்த இடத்துல அன்னைக்கே சொன்னேன் அப்படிங்கிறமல்ல, அந்த ஏல வருதா? சோ அதுதான் அண்ணல் காந்தி அன்றே சொன்னார், அதுல ஏங்கிற பொருள்ல வருதா? அன்னைக்கே சொன்னாரு, நம்ம தான் புரிஞ்சுக்கல, நம்ம தான் கேட்கல அப்படிங்கிற அந்த சரி பரவாயில்ல அப்படின்ற அந்த தேற்றம், ஒருத்தரை தேற்றும் பொழுது வரக்கூடிய அந்த தேற்ற பொருள்ல பயன்படுத்தப்படுது. ஆனா தேற்ற பொருள்ல அழுத்தமாகத்தான் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? அடுத்தது நடந்தே வந்தான் அப்படிங்கிறோம். நடந்து வந்தான்னாலே பொருள் புரியும். ஆனா நடந்தே வந்தான் அதை அழுத்தி சொல்றோம், நடந்து வந்தான்டா அப்படின்னு. சோ அந்த அழுத்த பொருளையும் இந்த ஏகாரமானது பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி வந்துட்டு செய்தவன் இவனே அப்படின்றமல்ல, அந்த மாதிரி இடங்கள்ல அழுத்த பொருள்ல வந்து பயன்படுத்தப்படும். அதே மாதிரி வினா இதுலயுமே வந்து பயன்படுத்தப்படும். அடுத்தது தான். இந்த தான் வந்து இடைச்சொல்லாவும் வரும், ஒரு சில நேரங்கள்ல என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடப்பெயரா கூட வரும், ஒரு இடத்தை சுட்டக்கூடிய பொருளாவும் வரும். ஆனா தான்ங்கிறது இடைச்சொல்லா எப்படி வரும் அப்படின்னா அழுத்த பொருள்ல மட்டும்தான் வரும். ஓகேங்களா? தான் என்பது இடைச்சொல்லும் அழுத்த பொருளில் தான் வருகிறது. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, இப்ப நிர்மலாதான் நேற்று விழாவில் பாடினாள் அப்படின்றோம். இதுல இந்த தான் இல்லனாலே பொருள் வரும், நிர்மலா நேற்று விழாவில் பாடினாள். ஆனா அவதான் பாடினா அப்படின்னு அவளை அழுத்தி சொல்லணும் அப்படிங்கும் பொழுது இந்த தான் பயன்படுத்துவோம். அப்ப நிர்மலாதான்
நேற்று விழாவில் பாடினாள் அப்படின்றோம். அடுத்தது நிர்மலா நேற்றுதான் விழாவில் பாடினாள் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நிர்மலாவை அழுத்தப்படுத்தல, நேத்துதான் அப்படிங்கறத அழுத்துறாங்க. அப்போ நேற்றுதான், இப்ப நேத்துதான் பாடுனா, அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது அப்படிங்கிற பொருள்ல வருது. அடுத்தது நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள். அப்போ விழால தான் பாடினா, வேற எங்கேயும் பாடல அப்படிங்கிற பொருள்ல ஒரு இடத்த அழுத்திக்கு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல விழாவில் அப்படிங்கறத அழுத்தி சொல்வதற்கு இந்த தான் இங்க பயன்படுத்தப்படுது. அடுத்தது நிர்மலா நேற்று விழாவில் பாடினால்தான், பாடினாள் வேற எதுவும் பண்ணல அப்படிங்கிற பொருள். சோ அப்ப எந்த சொல்லுடன் ஒரு சொற்றொடர்ல வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துது. அப்போ இந்த இடத்துல தான் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிர்மலா அப்படிங்கறத முதன்மைப்படுத்துது. இங்க வரும்போது நேற்றுங்கிறத முதன்மைப்படுத்துது. இதுக்கு முன்னாடி விழாங்கிறது முதன்மைப்படுத்துது. இங்க அவள் செய்த செயலை முதன்மைப்படுத்துது. சோ இந்த மாதிரி ஒரு முறைதான் ஒரு சொற்றொடர்ல வரும். ஆனா அது எதுக்கு முன்னாடி வருதோ அந்த சொல்லைத்தான் முதன்மைப்படுத்தும். அதைத்தான் அழுத்தமாக சொல்லும். ஓகேங்களா? இப்போ இங்க 2 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. நிர்மலா தான் பாடினாள். இதுல தான் அப்படிங்கிறது நிர்மலாவே அழுத்தமாக சொல்லக்கூடிய பொருள்ல வருது. அப்ப இது ஒரு இடைச்சொல்லாகத்தான் வருது. ஓகேங்களா? ஆனா நிர்மலா தானும் பாடினாள் அப்படின்னா வேற யாரோ பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிர்மலாவும் பாடினாள் அப்படிங்கிற பொருள்ல இந்த இடத்துல தானும் வருது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த தானும் அப்படிங்கிறது இடைச்சொல்லா வரல, தச்சுட்டு படற்கை ஒருமை இடப்பெயரா வருது. ஃபர்ஸ்ட் இடம் அப்படிங்கறத, இடத்தை மூவகையாக பிரிப்பார்கள். தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு. தன்மை அப்படின்னா பேசுகிறவனையே குறிக்கக்கூடியது தன்மை. அதுவே பேசுகிறவனை குறிக்காமல் பேச்சை கேட்பவன் முன்னாடி இருக்கான் பாரு, அவனை குறிச்சிச்சுன்னா அது முன்னிலை. பேசுறவனையும் குறிக்காம முன்னாடி இருக்கவனையும் குறிக்காம, அதாவது நான் நீ பொருள்ல வராம அவன் அவள் பொருள்ல வருது அப்படின்னா அது படற்கைன்னு சொல்லுவாங்க. இங்க நிர்மலா அப்படிங்கும் போது நான் இல்ல, எனக்கு முன்னாடி இருக்கணும் இல்ல, நிர்மலா பாடினாள் அப்படின்னா நிர்மலாங்கிறது யாரோ ஒருத்தரை நான் குறிப்பிடுறேன். அப்ப அவள் அப்படிங்கிற பொருள்ல வருது. சோ அப்படிங்கும் போது அது படற்கை. இந்த இடத்துல நிர்மலா தானும் அப்படிங்கும் பொழுது நிர்மலாங்கிறது ஒருமை. அப்ப படற்கை ஒருமை இடப்பெயர். இது தற்சுட்டு அப்படிங்கும் போது நிர்மலா தானும் அப்படிங்கும் போது அது நிர்மலாவை அப்படின்னு குறிக்குதா? சோ அப்ப தற்சுட்டு படற்கை ஒருமை இடப்பெயர் பொருள்ல இந்த இடத்துல இத தானும் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா இங்க தான் அப்படிங்கிறது இடைச்சொல் பொருள்ல வந்திருக்கு. அடுத்தது இந்த மட்டும். மட்டும் அப்படிங்கிறது வரையறை பொருளை தரக்கூடியது. அதாவது நம்ம ஏதாவது ஒன்றை பத்தி பேசிட்டு இருக்கோம், வரையறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடங்கள்ல இந்த மட்டுமானது பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டா இப்ப கல்வியை பத்தி பேசிட்டு இருக்கும் போது படிப்பு மட்டும்தான் இருந்தால் போதும், படிப்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறோம். அப்ப இந்த இடத்துல மட்டும்னு இது பண்றோமா? அப்ப கல்வியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், அப்ப வரையறுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த மட்டும் அப்படிங்கறத பயன்படுத்துறோம். சோ அப்ப வரையறை பொருள்ல இந்த மட்டும் அப்படிங்கிறது பயன்படுது. அதே மாதிரி முடிந்தவரை, குறிப்பிட்ட நேரம் வரை அப்படிங்கிற பொருள்கள்ல கூட இந்த மட்டும் வரும். அதாவது நம்ம கேட்போம், முடிஞ்ச வரை இதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்களேன் அப்படின்றமா, இதை மட்டும் செய்து கொடுக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும் போது முடிஞ்ச அளவுக்கு இதையாவது செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற அந்த பொருள்ல வரக்கூடியது. இதுவே குறிப்பிட்ட நேரம் வரை அப்படிங்கும் பொழுது சாயந்தரத்துக்குள்ள இதை மட்டும் பண்ணிடுங்க அப்படின்றோம். அப்ப அந்த குறிப்பிட்ட காலம் மாலைக்குள்ள இதை முடிச்சிடுங்க அப்படிங்கும் போது, இதை மட்டும் முடிச்சிடுங்க அப்படிங்கும் போது அந்த மட்டும் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிங்க அப்படின்ற பொருள்ல வருது. ஓகேங்களா? அடுத்தது ஆவது. இந்த ஆவதுங்கிறது பல பொருள்ல வரும். எடுத்துக்காட்டா 5 பேராவது வாருங்கள் அப்படின்றாங்க. இதுல 5 பேராவது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5 பேராவது வாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 5 பேராவது வாங்கப்பா அப்படின்றமில்ல. நீங்க ஒரு கிளாஸ்ல ஏதாவது ஒரு ஒர்க்கை வைக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் மாணவர்களை வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப ஆசிரியர்கள் வேலை செய்யணுங்கிறது, சாரி, மாணவர்கள் வேலை செய்யறதுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு 5 பேராவது வாங்கடா அப்படிம்பாங்க. சோ அப்ப ஒரு குறைஞ்சபட்சம் அப்படிங்கிற அந்த பொருள்ல வரக்கூடியதுதான் இந்த ஆவது அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும். ஒண்ணு அது செய்யணும், இல்லைன்னா இது செய்யணும். அது இல்லது, அது அல்லது இது அப்படிங்கிற பொருள்லயும் இந்த ஆவதானது வரும். ஓகேங்களா? அடுத்தது வரிசைப்படுத்துது. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது அப்படின்றமில்ல, அதுல அந்த ஆவதுங்கிறது பயன்படுத்தப்படுது. அப்ப வரிசைப்படுத்தக்கூடிய பொருள்லையும் இந்த ஆவதானது பயன்படும். இந்த மாதிரி பல பொருட்கள்ல பயன்படுத்தப்படுது. அடுத்தது கூடங்கிற இந்த இடைச்சொல் எங்க பயன்படுத்தப்படுதுன்னா குறைந்தபட்சம் அப்படிங்கிற பொருள்ல பயன்படுத்தப்படுது. அதாவது என்னிடம் ஒரு காசு கூட இல்ல, அப்ப மினிமம் பேலன்ஸ் என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்ல அப்படிங்கிறோம். இப்ப மினிமம், குறைந்தபட்சம் இது கூட என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இந்த கூட, ஒரு காசு கூட அப்படின்னா குறைந்தபட்சம் இது கூட என்கிட்ட இல்ல அப்படின்றோம். அப்ப அந்த இடத்துல கூடங்கிற அந்த இடைச்சொல்லானது பயன்படுத்தப்படுது. அடுத்தது தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை. இந்த இடத்துல முற்று பொருள்ல
ஒருத்தங்க கூட அப்படிங்கும் போது குறைந்தபட்சமும் மென்ஷன் பண்ணல, அதிகபட்சமும் மென்ஷன் பண்ணல, சுத்தமா இல்லடா அப்படின்றமல்ல. சோ அதான் முற்று பொருள்ல முழுவதுமாக இல்லை அப்படிங்கிற பொருள்ல இந்த கூட அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அடுத்தது அவனுக்கு வரைய கூட தெரியும், அவனுக்கு பாட தெரியும், அதோட வரைய கூட தெரியுமே அப்படின்றமல்ல. சோ அப்ப எச்சம் தழுவிய கூற்றாக வரும் பொழுது வரைய அப்படிங்கிறது வந்து ஒரு எச்சம். ஓகேங்களா? ஏன்னா இது வரைய அப்படிங்கும் போது வரைந்தானா, வரைவானா, வரைகிறானா அப்படிங்கிற முழு பொருளை தரல, ஒரு எச்ச பொருள்ல தான் இருக்கு. சோ அந்த எச்சத்தோட இந்த கூட அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அடுத்தது அப்படிங்கிறது வினா பொருள்ல வரக்கூடிய ஒரு இடைச்சொல். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா நம்ம சுட்டு பெயர்கள், வினாச்சொல் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அதனால இது எல்லாருக்கும் எளிமையா புரிஞ்சிடும். என்னும் இடைச்சொல் சொற்றொடர்களில் எந்த சொல்லுடன் இணைந்து வருகிறதோ அந்த சொல் வினாவாகிறது. இப்ப புகழேந்தி நேற்று உன்னுடன் வந்தான், பேசினானா அப்படிங்கும்போது பேசினான் அப்படின்னா அது ஒரு செய்தியா மாறிடும். அப்ப பேசினானா ஆங்கிற அந்த சொல், அந்த எழுத்து சேரும் பொழுது, அந்த இடைச்சொல் சேரும் பொழுது இது ஒரு வினா வாக்கியமாக மாறுது. அப்ப இது ஒரு வினாவாக மாறுவதற்கு அந்த ஆதான் வந்து காரணம். அப்ப இந்த இடத்துல வினா பொருள்ல இந்த இடைச்சொல்லானது வரும். அடுத்தது புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான் அப்படின்றோம். இப்ப உன்னுடன் பேசினான்னா பொருள் முற்று பெற்றுடுச்சு. ஆனா உன்னுடனா பேசினானாங்க போது அது ஒரு கொஸ்டினா வருது. சோ இப்ப இந்த கொஸ்டினா அந்த சென்டென்ஸ மாத்தினது எது அப்படின்னா அந்த ஆங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது ஆம். இந்த ஆம் வந்து எங்கெல்லாம் வரும் அப்படின்னா சொற்றொடைய இறுதியில வந்து இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருட்கள்ல வருது. இசைவு அப்படின்னா அனுமதின்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பிறமொழி சொற்கள்ல கேட்பாங்க. ஓகேங்களா? அனுமதினா இசைவுன்னு பொருள். அனுமதிங்கிறது பிறமொழி சொல். அதோடைய தமிழ் மொழிதான் வந்து இசைவு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ உள்ளே வரலாம் அப்படின்றோம். அப்ப அனுமதி கொடுக்கிறோம். அந்த இடங்கள்ல ஆம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அடுத்தது இனியன் தலைநகர் நோக்கி போகின்றான் நாம் அப்படின்றோம். இந்த இடத்துல ஆம் பயன்படுத்திருக்கோம். அப்ப போகிறானாம். அப்ப ஒரு தகவல் கொடுக்கிறோம், ஒரு செய்தி சொல்றோம் அந்த பொருட்கள்ல. அப்ப தகவலாகவும் வதந்தி பொருளையும் செய்தியாகவும் இது வருது அப்படின்றாங்கல்ல. அப்ப தகவல் பொருள்ல இங்க வந்திருக்கு. அடுத்தது பறக்கும் தட்டுகள் நேற்று பார்த்ததாம். பறக்கும் தட்டு நேற்று பார்த்ததாம் அப்படின்றோம். அப்ப பறக்கும் தட்டுலாம் வதந்தி. சோ அப்ப இந்த இடத்துல இந்த ஆம் அப்படிங்கிறது பயன்படுத்துறோம். அப்ப ஒரு செய்தி, ஒரு தகவல், ஒரு வதந்தி, இந்த பொருட்கள்ல இந்த ஆம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. இசைவு பொருளையும் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? அடுத்தது தெரிந்த தெளிவோம். இந்த பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல இங்க கொடுத்திருக்க எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் அப்படியே கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில. அன்று அப்படிங்கிறது ஒருமைக்கு பயன்படுத்தக்கூடியது, அல்லங்கிறது பன்மைக்கு பயன்படுத்தக்கூடியது, இது அக்ரிணைக்கு பயன்படுத்தக்கூடியது மொத்தத்துல. ஓகேங்களா? சோ அக்ரிணையில ஒருமை வருது, அந்த இடத்துல செய்யவில்லை, இல்லை அப்படிங்கிற பொருள் அன்று பயன்படுத்துவாங்க. அதுவே அக்ரிணையில பலவின் பாலுக்கு பயன்படுத்தும் பொழுது அல்லங்கிறது பயன்படுத்தணும். இது பலம் அன்று. பலம் அப்படிங்கிறது ஒரு அக்ரிணை பொருள். சோ அக்ரிணை ஒரே ஒரு பொருள். பலம்ங்கிறது இங்க ஒரே ஒரு பழத்தை குறிக்குது, அதனால அன்று. ஒருமையில வரதுனால அன்று. இதுவே இவை பழங்கள் அல்ல, இதுல பழங்கள் அப்படிங்கிறது பன்மை. பன்மைக்கு வரும் பொழுது அல்லங்கிறது பயன்படுத்தணும். இவை அப்படிங்கறது அக்ரிணைய மீன் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப இவை பழங்கள் அல்ல, பலவின் பால் அப்படின்னு அர்த்தம். இதுங்கிறது ஒன்றன் பால், இதுவே இவைங்கிறது பலவின் பால். அப்ப அக்ரிணை வரும்போதுதான் ஒன்றன் பால் பலவின் பால் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப ஒன்றன் பால் ஒருமை, அதனால அன்று. இங்க பலவின் பால் பன்மை, அதனால அல்ல. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுவே உயர்திணைக்கு இந்த அன்று அல்லெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம பேச்சு வழக்குல நல்லா ஸ்டைலிஷா பேசுற மாதிரி, இப்ப எப்படி இங்கிலீஷ வந்து ஸ்டைலிஷா பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு பேசுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தமிழ வந்து நான் பெரிய புலவர் அப்படிங்கிற நினைப்புல பேசுவாங்க ஒரு சிலர். இதை செய்தது நான் அன்று அப்படிம்பாங்க. அது தப்பு. ஓகேங்களா? நான் அன்றுன்னு சொல்றீங்கன்னா அன்றுங்கிறது அக்ரிணையை குறிக்கக்கூடிய ஒன்று. சோ அப்ப உங்களை நீங்களே தாழ்த்திக்கிற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? சோ அந்த பொருள்ல பேசக்கூடாது. அடுத்தது எத்தனை, எத்துணை. இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. எத்தனை அப்படின்னா கவுண்டிங் அர்த்தம். அதாவது 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா, அந்த எண்ணிக்கையை குறிக்கக்கூடியதுதான் எத்தனை. ஆனா எத்துணை அப்படிங்கிறது வந்து எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது கிடையாது, அளவையும் காலத்தையும் குறிக்கக்கூடியது. அது என்ன அளவையும் காலத்தையும் குறிக்கக்கூடியதுன்னா, எடுத்துக்காட்டா எத்துணை பெரிய மரம் அப்படின்றோம். எத்துணை பெரிய மரம்னா அந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்கு, எத்தனை மரம்னு கணக்கு, 1 மரம் 2 மரம் அந்த கணக்குல வரல. அந்த மரம் அளவுல பெருசா இருக்கு. அதே மாதிரி காலத்துல ஒரு மரம் பெருசா இருக்கானாவே அது பல ஆண்டு காலம் வளர்ந்ததா இருக்கும்ல. சோ அதோடைய காலத்தையும் அளவையும் குறிக்கக்கூடிய பொருள்ல வருது. ஆனா இங்க எத்தனை நூல்கள் வேண்டும் அப்படிங்கும் போது
ஹவு மெனி புக்ஸ் யூ வாண்ட் அப்படிங்கிற மீனிங்ல வருது. அதாவது கவுண்ட், ஒரு புக் வேணுமா, 2 புக் வேணுமா, 3 புக் வேணுமா. இப்ப கவுண்ட் பொருள்ல வருது அப்படின்னா அது வந்து எத்தனை. அதுவே அளவையும் காலத்தையும் குறிக்கக்கூடிய பொருட்கள்ல வருதுன்னா அது எத்துணை. இப்போ எத்துணை அன்பு உன்மேல் வைத்திருக்கிறான் கண்ணன் அப்படின்றமல்ல, அந்த இடத்துல எத்துணை அப்படிங்கிறது அவனுடைய அன்பினுடைய அளவை குறிக்கிறது. அவ்வளவு அவனுக்கு உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடியது. ஓகேங்களா. அதே மாதிரி எத்துணை ஆண்டு பழமையானது அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஹவு மெனி இயர்ஸ் இட் இஸ் ஓல்டு அப்படின்னு கேட்கல. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல எத்துணை ஆண்டு அப்படின்னா சார் எவ்வளோ காலம் பழமையானதுப்பா அப்படின்றமில்ல. சோ அந்த இடத்துல அந்த காலம் அந்த உணர்ச்சியில குறிப்பிடக்கூடியதாக வருகிறது. ஓகேங்களா. இதுவே இங்க கொஸ்டின் மார்க் வந்துச்சுன்னா அது வேற. எத்தனை ஆண்டு பழமையானதுன்னா கொஸ்டின் மார்க் வரணும், அப்பதான் அது கவுண்ட மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனா எத்தனை ஆண்டு பழமையானதுன்னா ஒரு ஆச்சரியத்துல இவ்வளவு கால அளவு பழமையானதா இருக்கே அப்படிங்கிற இதுல சொல்லக்கூடியது. ஓகேங்களா. இப்ப இடைச்சொல்னா புரிஞ்சுச்சா. சோ இதுதான். அடுத்தது உரிச்சொல் அப்படின்னா என்னன்னா, உரிச்சொற்கள் இதுவுமே வந்து பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் சார்ந்து வந்துதான் பொருள் உணர்த்தும். ஒரு சில உரிச்சொற்கள் தனித்துமே பொருள் உணர்த்தும். ஓகேங்களா. உரிச்சொற்கள் இசை, குறிப்பு, பண்பு ஆகிய பொருட்கள்ல வரக்கூடியது. உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை. பாருங்க, இடைச்சொற்களுக்கு தனித்த பொருள் கிடையாது. வினைச்சொல்லுடைய பெயர் சொல்லுடைய சேரும் போதுதான் பொருள். ஆனா உரிச்சொலுக்கு தனித்த பொருளும் இருக்கு. பல சொற்களோடு பிற சொற்களோடு சேர்த்தும் பொழுது அந்த சொல்லை உயர்த்தி காட்டும். அதுதான் உரிச்சொல். ஓகேங்களா. ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவதில்லை. இதை தனித்த பொருள் இருந்தா கூட இதை தனித்து பயன்படுத்த மாட்டாங்க. இன்னொரு சொல்லோட சேர்த்து தான் எப்பவுமே பயன்படுத்துவாங்க. உரிச்சொற்கள் செயல்களுக்கு உரியன அப்படின்னு சொல்லி நன்னூல் சொல்லுது. இதுல எடுத்துக்காட்டா இந்த உரிச்சொற்களை 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு, ஒரு சொல் பல பொருளுக்குரியது. ஒரே ஒரு உரிச்சொல் தான் ஆனா பல பொருள் தரும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு கேட்டகரி. அதுவே பல உரிச்சொற்கள் ஒரே பொருள்ல வரக்கூடியது இன்னொரு கேட்டகரி. இப்ப ஒரு சொல் பல பொருள்ல வரக்கூடியதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா கடி. கடிங்கிறது வந்து ஒரு உரிச்சொல். இது வந்து என்னென்ன பொருள்ல வரும் அப்படின்னா மனம் அப்படிங்கிற பொருள்ல வரும். கடி மலர் அப்படின்னா இந்த இடத்துல மனமிக்க மலர் அப்படின்னு அர்த்தம். அப்ப கடிங்கிறது மனத்தை குறிப்பிடக்கூடிய பொருள்ல இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. அதுவே கடிநகர் அப்படிங்கும் பொழுது கடிங்கிறது காவல் அப்படிங்கிற பொருள்ல வருது. அப்ப ஒரு சொல் தான் ஆனா இங்க மனம்னு குறிக்குது. ஆனா இங்க வரும்போது இந்த நகரோட சேரும் பொழுது காவலுடைய நகர் அப்படின்னு வருது. அடுத்தது கடி விடுதும் அப்படின்னா கடி விடுதும். கடி அப்படிங்கிறது இந்த இடத்துல விரைவு அப்படிங்கிற பொருள்ல வருது. அப்ப விரைவாக விடுவோம் அப்படின்ற பொருள்ல வருது. அடுத்தது கடி நுனி அப்படிங்கும் போது கடினா கூர்மையான அப்படிங்கிற பொருள்ல, கூர்மையான நுனி அப்படிங்கிற பொருள்ல வருது. அப்ப ஒரே சொல் தான் ஆனா பல பொருள்ல வருது. அது சேரக்கூடிய இதுதான் தனித்து வழங்கப்படுறது இல்ல. ஆனா பிற சொற்களோட சேரும் பொழுது வெவ்வேறு பொருட்களை தரக்கூடியது. ஆனா இந்த கடிங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு. மனம், காவல், விரைவு, கூர்மை அப்படின்னு பல பொருட்கள் இருக்கு. ஆனா தனித்து வழங்கப்படாது. வேறொரு சொல்லுடன் சேரும் பொழுது அந்த சொல்லோட சேர்த்து அந்த மிக்க பொருளில் வரக்கூடியதுதான் இந்த உரிச்சொல். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பல சொற்கள் ஒரே பொருள்ல வரக்கூடியது. இப்போ உரு, தவ, நனி இந்த மூன்றுமே வந்து உரிச்சொல் தான். ஆனா இந்த மூன்றுமே ஒரே ஒரு பொருளைத்தான் குறிக்கும். என்ன பொருள்னா மிகுதி அப்படின்னு அர்த்தம். இப்ப உரு பசினோ ரொம்ப பசிக்குது, மிகுதியான பசியில இருக்கான் அப்படின்னு அர்த்தம். தவச்சிறிதுனா மிகச்சிறியது அப்படின்னு பொருள். நனி நன்றுனா மிக நன்று அப்படிங்கிற பொருள். அப்ப இந்த இடத்துல உரு, தவ, நனி இந்த மூணுமே மிக, மிகுதி அப்படிங்கிற ஒரே பொருள்ல வருது. இதுதான் பல சொற்கள் ஒரு பொருள்ல வரக்கூடியது அப்படின்றது. ஓகேங்களா. அப்ப உரிச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றிற்கு முன்னால் வந்து பொருளை உணர்த்தும். இங்க மலர், நகர் அப்படிங்கிற பெயர் சொல்லோட சேர்ந்து வந்து பொருள் தருது. அதே மாதிரி விடுதும் அப்படிங்கிற ஒரு வினை சொல்லோட, விடுங்கிற வினை சொல்லோட வந்து பொருள் தருது. சோ இந்த மாதிரி பெயர் சொல்லோடையும் வினை சொல்லோடையும் அதற்கு முன்னாடி வந்து ஒரு பொருளை தரும். தனித்திருக்கும் போது அதுக்கு பொருள் இருக்கு. தனித்திருக்கும் பொழுது பல உரிச்சொற்கள் ஒரே பொருளை குறிக்கலாம். இல்லைன்னா ஒரே ஒரு உரிச்சொல் பல பொருளையும் வரலாம். ஓகேங்களா. ஆனா தனித்து இதை பயன்படுத்த மாட்டாங்க. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு சொல் பல பொருட்களுக்கு உரியதாய் வருவதும் உண்டு. அதே உரிச்சொற்கள் பல சொற்கள் ஒரே ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு. அதே மாதிரி நம்ம சொன்னோம் தனித்திருக்கும் போது பொருள் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை, குல இதெல்லாமே வந்து உரிச்சொற்கள் தான். சோ இந்த உரிச்சொற்கள்ல இருந்துதான் மழலை, குழந்தை அப்படிங்கிற சொற்கள் எல்லாம் உருவாயிருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது ஓப்பு. ஓப்புனா என்ன பொருள்? உவகைன்னு அர்த்தம். இதுவே பசப்புனா என்ன பொருள்னா நிறம் மங்குதல். அதைத்தான் வந்து பசப்புன்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. பொருள் தருகளை கேட்கலாம். பசப்பு அப்படின்னா நிறம் மங்குதல் அர்த்தம். பயப்பு அப்படின்னா பயன் அர்த்தம். சோ இதெல்லாம் வந்து அப்படியே பயன்படுத்தப்படுது. இந்த ஓப்பு, உவகை, ஓப்பு, பசப்பு, பயப்பு இதெல்லாம் வந்து தனித்தே வந்து செயல்கள்ல வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் செழுமை அப்படிங்கிறது
செழிப்பு, செழித்த, செழிக்கும் அப்படிங்கிற பெயராகவும் வினையாகவும் பயன்படுத்தப்படுது. செழுமை அப்படின்னா வளம் அப்படிங்கிற ஒரு பொருள் மட்டும் கிடையாது, செல்வம்ன்ற ஒரு பொருள் இருக்கு, மிகுதி அப்படிங்கறத குறிக்கக்கூடிய பொருளையும் வரும். அப்ப செழுமைனா செழிப்பு, செழித்த, செழிக்கும் இதெல்லாமே. அப்போ இதெல்லாம் மிகுதி அப்படிங்கிற பொருள்ல ஒரு பெயர் சொல்லையோ அல்லது ஒரு வினை சொல்லையோ மிகுதிப்படுத்தி காட்டுறதுக்காக பயன்படுத்தப்படும். அப்ப இதுவும் ஒரு வகையான உரிச்சொற்கள் தான். விழுமம் அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல் தான். இது விழுப்பம், விழுதல், விழுமியம், சிறப்பு அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடியது. ஓகேங்களா? பெயராகவும் வினையாகவும் பயன்படுத்தப்படுது. பிற உரிச்சொற்களும் அவ்வாறாகவே தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இந்த உரிச்சொற்கள்லாம் அப்படியே பயன்படுத்தப்படுது. அதாவது பசப்புனா பசப்புனே பயன்படுத்துவாங்க, நிறமங்குதல்னு பயன்படுத்தாம. பயப்பு அப்படின்னே பயன்படுத்துவாங்க, பயன்னு மாத்தி பயன்படுத்தாம பயப்புனே பயன்படுத்துவாங்க. அப்ப அது இருக்கிற மாதிரி அப்படியே பயன்படுத்துவாங்க, அதோடைய பொருள்ல தான் பயன்படுத்தணுங்கிற இதுல இல்ல. ஓகேங்களா? அடுத்தது பத்தியில் இடம்பெற்றுள்ள இடைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்றாங்க. இடைச்சொற்கள்லாம் என்னது? தனித்து பொருள் தராது, ஆனா ஒரு பெயர்ச்சொல்லோடையும் அல்லது ஒரு வினைச்சொல்லோடையும் சேரும் பொழுது பொருள் விளக்கமாக தரும் அப்படிங்கறதா. சோ இங்க உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிருக்கிறது எல்லாமே, அதாவது ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து இடைச்சொற்கள். பெண்கள், கல். படித்தால்தான், ஆள். அடுத்தது தான். அடுத்தது தாம் சொந்த காலில், இல். நிற்கலாம், ஆம். கற்றால், ஆள். விடும், நாடும், முன்னேறும், சமுதாயத்தின், இன். பெண்களுக்கும், உரிமைகளும், இருந்ததை விட, விட. வசதிகள், கல். அவர்களின், இன். அடவியில், இல். ஆற்றோரத்தில், இல். பர்ணசாலைக்கு, கு. பக்கத்தில், இல். ஆலமரத்தடியில், இல். சிறுவர்கள், கல். காலை கடன்களை, ஐ. பாடங்களை, ஐ. ஏடும், எழுத்தாணியும், வீட்டுக்கு, கு. பாராளும், அதிகப்படுத்தும், விட. இதை விட, விட. இது எல்லாமே வந்து என்னது? இடைச்சொற்கள். ஓகேங்களா? சோ அடுத்தது பொருத்தமான இடைச்சொற்களை பயன்படுத்துக. இது கூட கேட்கலாம், கோடிட்ட இடங்களில் பொருத்தமான இடைச்சொல்லை கொண்டு நிறைவு செய்க அப்படின்னுட்டு. சோ இதுல மணற்கேணி போல் விளங்கும் நூல் உறுதுணை இருக்கிறது அப்படின்றாங்க. இப்ப மணற்கேணியை போல் விளங்கும், ஏன்னா இந்த இடத்துல மணற்கேணி போல் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ வரக்கூடாது. வல்லின மிகுதுனா இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வரணும், அப்ப ஐங்கிறது வெளிப்படையா வரணும். இப்ப மணற்கேணியை போல் விளங்கும் நூல் தான் உறுதுணை ஆக இருக்கிறது. உறுதுணை இருக்கிறது இல்ல, உறுதுணையாக இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல ஆக அப்படிங்கிற இடைச்சொல் பயன்படுத்தப்படுது, இங்க தான், இங்க ஐங்கிறது பயன்படுத்தப்படுது. அடுத்தது பெண்கள் படிக்க வைக்காத காலத்தில் பெண் இளம் பெருமை சேர்க்கும்படி நம் முத்துலட்சுமி அம்மையார் முதல் பெண் மருத்துவர் வந்தார்கள் அப்படின்றோம். சோ இப்ப அந்த பொருள் உங்களுக்கு விளக்கமா புரியல, ஆனா இந்த இடத்துல இடைச்சொற்களை பயன்படுத்துங்க. பெண்களை படிக்க வைக்காத காலத்தில், இப்போ வந்திருக்கா, அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவானது இங்க வந்திருக்கணும். இப்ப பெண்களை படிக்க வைக்காத காலத்திலும் பெண் இனத்திற்கு பெருமை சேர்க்கும்படி நம் முத்துலட்சுமி அம்மையார் முதல் பெண் மருத்துவராக வந்தார்கள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஏன் கல் போடலாமா? போடலாம். ஏன்னா மரியாதை பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல முத்துலட்சுமி அம்மையார் அப்படிங்கிறத மரியாதை நிமித்தமாக வந்தால் அப்படின்னு சொல்லல. முத்துலட்சுமி அம்மையார், முத்துலட்சுமி முதல் மருத்துவராக வந்தால்னு சொன்னா அந்த இடத்துல பெண்பால் விகுதிதான் உயர்வாக குறிப்பிடலாம். ஆனா முத்துலட்சுமி அம்மையார் மருத்துவராக வந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த இடத்துல கல் விகுதி பயன்படுத்தலாம். ஏன் பயன்படுத்தலாம்னா மரியாதை பன்மை அப்படின்னு சொல்லி இத சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் தலைவர் கொடியை ஏற்றினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்றினார், ஆர் பயன்படுத்தலாம். ஏற்றினார்னு போடாம ஏற்றினார் அப்படின்னு அந்த பலர்பால் விகுதியும் பன்மை விகுதியும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அடுத்தது மக்களின் மனங்களில் உலக அறிவு புக வழி செய்ய வேண்டும். இந்த இடத்துல மக்கள் மனம் உலக அறிவு புக வழி செய்ய வேண்டும்னா பொருளே புரியாது. அப்ப மக்களின் மனங்களில் உலக அறிவு புக வழி செய்ய வேண்டும் அப்படிங்கும் போது பொருள் புரியும். அப்ப இடைச்சொல்லுடைய பயன்பாடு இதுதான். அந்த தொடர்ல இடம் பெறல அப்படின்னா அது பொருளை முழுமையாக நமக்கு உணர்த்தாது, அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது பொருத்தமான இணையை இணைத்து எழுதுக. பொருத்தமாக இணைத்து எழுதுக. அவன்தான் மனிதன், அவனும் மனிதன். அடுத்தது அவனே மனிதன், அவனா மனிதன் அப்படின்னு எல்லாம். அடுத்தது இயற்கை, இயற்கைதான் அழகு, இயற்கையும் அழகு, இயற்கையே அழகு, இயற்கையா அழகு அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இங்க உனக்கு, உனக்கு மட்டும் தெரியுமா, உனக்கு கூட தெரியுமா, உனக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா உனக்கு மட்டும் தெரியும், உனக்கு கூட தெரியும், உனக்காவது தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரிதான் இதையும்
அடுத்தது பொருத்தமான உரிச்சொற்களை எழுதுக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, இது நோட் பண்ணிக்கோங்க. பெரும் பொதுக்கூட்டம் அப்படிங்கும் போது மாபெரும் பொதுக்கூட்டம், ஏன்னா மாபெரும்னா மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம். அப்ப மிகுதி அப்படிங்கிற பொருள்ல இங்க வரணும், மிக. அப்ப மாபெரும் பொதுக்கூட்டம். அடுத்தது விடுதும் அப்படின்னா, விடுதும்னா விட்டுட்டு போறதுன்னு அர்த்தம். அப்ப விரைவாக விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற பொருள்ல வரணும். அப்ப விரைவு அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது இது. கடிங்கிற உரிச்சொல் தான் விரைவுங்கிற பொருள் தரும். உருங்கிறது மிகுதிங்கிற பொருள் தரும். ஓகேங்களா? அப்ப கடி விடுதும். அடுத்தது வாழ்நுதல். அடுத்தது சாலச் சிறந்தது, கடிமனை. இது எல்லாமே சரியா பொருத்தமான உரிச்சொற்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இடைச்சொற்களை பயன்படுத்தி கீழ்காணும் சொற்றொடர்களை மாற்றி அமைத்து காண்க. இங்க ஆல்ரெடி ஒரு மாதிரி கொடுத்திருக்காங்க, அது நீங்க வேற இடைச்சொற்களை பயன்படுத்தி மாத்தி எழுத சொல்றாங்க. வீட்டுக்கு செல்லத்தான் இவ்வளவு பீடிகையா அப்படிங்கறத எப்படி வேற சொற்கள் பயன்படுத்தலாம்? வீட்டிற்கு செல்லத்தான், வீட்டுக்கு செல்வதற்குத்தான் இவ்வளவு பீடிகையாம். ஆம், தான், கூ அப்படிங்கறத பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த சூழ்நிலை மாறியாக வேண்டும் அப்படிங்கும் போது இதை எப்படி மாத்தி இடைச்சொற்கள் பயன்படுத்தலாம்? இந்த சூழ்நிலையை மாற்றித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு பயன்படுத்தலாம். தான், மாற்றி, ஆக, ஐ, இது எல்லாமே இடைச்சொல் தான். அடுத்தது வானூர்தியை செலுத்துதல், உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை அப்படின்றாங்களா? இதுல வானூர்தியை செலுத்துதல், உலகையும் கடலையும் அளத்தல் ஆகிய செயல்கள் கூட ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானதாம் அப்படின்னு மாத்தி எழுதலாம். அடுத்தது சமைப்பது தாழ்வென எண்ணலாமா அப்படிங்கும் போது சமைப்பது மட்டும் தாழ்வென எண்ணலாமான்னு கேட்கலாம். அடுத்தது பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. இந்த தொடர் எப்படி இடைச்சொற்கள் பயன்படுத்தலாம்? பூக்காமலும் சில மரங்களில் காய்க்கும் பயன்படுத்தலாம். அடுத்தது வாளால் வெட்டினான். இது எப்படி இன்னும் இடைச்சொற்கள் பயன்படுத்தலாம்? வாளால் தான் வெட்டினான் அப்படின்னு பயன்படுத்தலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இடைச்சொற்களை பயன்படுத்தி எழுத முடியும். அடுத்தது மொழியை ஆர்வம் பகுதி இயல் 5ல இருக்கக்கூடியது. இங்க மொழிபெயர்க்க கொடுத்திருக்காங்க. அக்பர் said how many crows are there in the city. அதாவது அக்பர் கேக்குறாரு, என்ன கேக்குறாருன்னா, இந்த சிட்டில, இந்த நகரத்துல எத்தனை க்ரோஸ்னா காகம். ஓகேங்களா? அப்ப எத்தனை காக்கை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வித்தவுட் ஈவன் a woman's thought பீர்பால் replied there are 50,589 crores my lord அப்படின்றாங்க. அதாவது வித்தவுட் ஈவன் மூமெண்ட்ஸ் தாட் அப்படின்னா ஒரு கணம் கூட யோசிக்காமல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு கணம். ஈவன் மூமெண்ட் அப்படின்னா ஒரு கணம்னு அர்த்தம். ஓகேங்களா? தாட்னா யோசித்தல் அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் அப்படிங்கறனால யோசிக்காமல் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு கணம் கூட யோசிக்காம பீர்பால் என்ன சொல்றாருன்னா, இங்க 50,589 சாரி 50,000 ஓகே 50,589 காக்கைகள் இருக்கு மன்னரே அப்படின்றாங்க. மயிலாட்னா அரசனே அப்படின்னு அர்த்தம். சோ இருக்குன்னு சொல்றாரு. ஹவு கேன் யூ பி ஷோர் ஆஸ்க்ட் அக்பர். அக்பர் கேக்குறாரு, அது எப்படி உன்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு. இப்ப பீர்பால் சொல்றாரு. பீர்பால் said அப்படின்னா பீர்பால் சொன்னார், மேக் யுவர் மென் கவுண்ட் மயிலாட். அதாவது மேக் யுவர் மென்னா உங்களுடைய ஆட்களை. அக்பரே, நீங்க உங்களோட ஆட்களை வச்சு கவுண்ட் பண்ணுங்க இந்த நகரத்துல இருக்கக்கூடிய காக்கைகளை அப்படின்னு சொல்றாரு. இஃப் யூ ஃபைண்ட் மோர் க்ரோஸ் இட் மீன்ஸ் சம் ஹாவ் கம் டு விசிட் their relatives here. எவ்வளவு நகைச்சுவையா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி உங்களுடைய ஆட்களை வச்சு எண்ணும் பொழுது 50,589 காகத்தை விட அதிகமா இருக்கு அப்படின்னா அது எதை மீன் பண்ணுதுன்னா, வேற ஒரு சிட்டில இருந்து இந்த சிட்டில இருக்கக்கூடிய காக்கைய பாக்குறதுக்கு அவங்களுடைய உறவின காக்கை இங்க வந்திருக்குன்னு அர்த்தம் அப்படின்றார். இஃப் யூ ஃபைண்ட் less number of crows it means some have gone to visit the relatives elsewhere அப்படின்றாங்க. ஒருவேளை நீங்க உங்க ஆட்களை வச்சு எண்ணும் பொழுது 50,589 காக்கையை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காக்கைகள் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் பார்க்க வேற ஊருக்கு போயிருக்குன்னு அர்த்தம் அப்படின்றாரு. அக்பர் வாஸ் பிளீஸ்ட் வெரி மச் பை பீர்பால் விட் அப்படின்றாங்க. விட் அப்படின்னா நகைச்சுவையுடன் அந்த புத்திசாலித்தனமான ஒரு பதிலத்தான் விட் அப்படிம்பாங்க. சோ பிளீஸ்ட்னா மகிழ்ச்சி. அக்பர் மகிழ்ச்சி அடைகிறாரு. எவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு நகைச்சுவையான பதில். நகைச்சுவையும் கலந்திருக்கு, அட் த சேம் டைம் புத்திசாலித்தனம். அதாவது
அவ்வளவுதான் இருக்கு. ஒருவேளை எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வெளில போயிருக்கும், உறவினரை பார்க்க போயிருக்கும். ஒருவேளை கம்மியா இருக்கு அப்படின்னா உறவினரை பார்க்க போயிருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்குன்னா உறவினரை பார்க்க வந்திருக்கு அப்படின்னு ஒரு நகைச்சுவையோட சொல்லியிருக்காரு. சோ எந்த இடத்துலயும் அவர் மாட்டிக்காம ஒரு பதில சொல்லியிருக்காரு. அதுதான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்தது பிழை நீக்கி எழுதுக. இங்க வந்து என்ன பிழை அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைச்சொற்கள் இல்லாமல் இருக்கிறது. அப்ப இடைச்சொற்களை போட்டாதான் அந்த தொடர் சரியான தொடரா மாறும். சோ அதான் மதீனா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும் அப்படின்னா பொருள் இல்ல, வல்லுனர் ஆக வேண்டும் அப்படின்னதான் பொருள். அப்ப ஆகுங்கிற அந்த இடைச்சொல்லை இங்க சேர்த்து எழுதணும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிழை. நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படின்னா நல்ல தமிழுக்கு எழுதுவோம்னா என்ன பொருள் இருக்கா? இல்ல, நல்ல தமிழில் எழுதுவோம்னு வரணும். அப்ப இந்த கூ அப்படிங்கிறது வந்து கூங்கிற இந்த இடைச்சொல் பயன்படுத்துவது இங்க தவறு. அப்ப இல் அப்படிங்கிறத பயன்படுத்திருக்கணும். அடுத்தது பவள விழிதான் பரிசு உரியவள் அப்படிங்கிறோம், இதுவும் தவறு. பவள விழிதான் பரிசுக்கு உரியவள் அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல கூங்கிற அந்த இடைச்சொல்லானது பயன்படுத்தப்படவில்லை. அப்ப அதை பயன்படுத்தணும். அடுத்தது துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். பொருள் இருக்கா? இல்ல, துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். அப்ப இந்த இடத்துல ஐங்கிற அந்த இடைச்சொல் தான் பயன்படுத்தி இருக்கணும். ஆள்ங்கிற இடைச்சொல் பயன்படுத்துவதனால் இது பொருள் விளங்கவில்லை. ஓகேங்களா. அடுத்தது குழலியும் பாட தெரியும். இதுல என்ன வரணும்? குழலியும் பாட தெரியும். அப்படிங்கிற இடைச்சொல் பயன்படுத்திருக்க கூடாது. அதற்கு மாறாக குழலிக்கும் இந்த கு அப்படின்னு அந்த ரெண்டு இடைச்சொற்களையும் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை இணைக்க பெருமழை பெய்தது வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இப்ப இந்த இடத்துல ரெண்டு தொடரையும் ஜாயின் பண்ணணும், சோ இணைக்கணும். ஆனா இந்த இடத்துல ஒரு இடைச்சொல் பயன்படுத்தணும். அப்ப இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிற இடைச்சொல்ல பயன்படுத்திருக்காங்க. பெருமழை பெய்ததால் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது அப்படின்னு. அடுத்தது அலுவலர் வந்தார் அனைவரும் பதற்றம் அடைந்தனர். சோ இந்த இடத்துல எப்படி பண்ணலாம்? ஆளுங்கிற இடைச்சொல்லை பயன்படுத்தலாம். அலுவலர் வந்ததால் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா உடன் அப்படிங்கிற அந்த இடைச்சொல்லை கூட பயன்படுத்தலாம். அலுவலர் வந்த உடன் அனைவரும் பதற்றம் அடைந்தனர். ஓகேங்களா. அடுத்து சுடற்கொடி பாடினால் மாலன் பாடினான். இந்த இடத்துல எப்படி இது ரெண்டு தொடரையும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா சுடற்கொடி பாடியதால் மாலனும் பாடினான் அப்படின்னு ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது பழனிமலை பெரியது இமயமலை மிக பெரியது அப்படின்றப்ப பழனிமலை பெரியது, இமயமலையோ அதை விட பெரியது அப்படின்றப்ப இமயமலையோ மிக பெரியது. இல்லைன்னா பழனிமலையை விட இமயமலை மிக பெரியது. அப்ப விட அப்படிங்கறத பயன்படுத்தலாம். அடுத்தது கவலையற்ற எதிர்காலம் கல்வியே நிகழ்காலம் அப்படின்றோம். சோ இந்த இரண்டு தொடர்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா கூங்கிற அந்த இடைச்சொலை பயன்படுத்தி இணைக்கலாம். கவலையற்ற எதிர்காலத்திற்கு கல்வியே நிகழ்காலம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது நிகழ்வினை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இது வந்து சென்டென்ஸா தான், அதாவது ஒவ்வொரு வினாவுக்கும் பதில் வந்து ஒரு தொடராகத்தான் இருக்கு. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலகிராம்ல கொடுக்குறேன். நீங்க படிச்சு இங்க ஆன்சரும் மார்க் பண்ணிருக்கேன், படிச்சுட்டு அதான் ஆன்சர் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு வார்த்தையில வர மாதிரிதான் கேள்வி கேட்பாங்க. சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக. இங்க பல சொற்கள் இருக்கு, இதை வச்சு பயன்படுத்தி ஒரு சொற்றொடரை உருவாக்கணும். ஆனா நம்மளுக்கு சொற்களை கொடுத்து இணைத்து புதிய சொல் உருவாக்குகன்னு கேட்பாங்க. தொடர் உருவாக்குங்கம்மா, புதிய சொல்லை உருவாக்குங்கன்னு கேட்பாங்க. சோ அதற்காக இதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இருக்கக்கூடியதை வச்சுன்னா பாட வேலையின் பொழுது ஆசிரியர் கரும்பலகையில் எழுதினார் அப்படின்னு, அதாவது பாட வேலை, கரும்பலகை, ஆசிரியர் இதெல்லாமே பயன்படுத்தி பாட வேலையின் பொழுது ஆசிரியர் கரும்பலகையில் எழுதினார் அப்படின்னு ஒரு தொடர் அமைக்கலாம். இல்லைன்னா வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். ஓகேங்களா. சோ அப்ப இந்த மூன்று சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடரை அமைச்சிருக்காங்க. அகராதியல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பொருள் தருகளை கேட்கலாம். அரங்கு அப்படின்னா என்ன பொருள்னா மேடை அப்படின்னு பொருள். ஓகேங்களா. ஒட்பம் அப்படின்னா அழகு, அறிவு, நன்மை, மேன்மை அப்படின்னு பொருள். இங்க பாருங்க, அழகுக்கு எத்தனை சொற்கள் இருக்கு, வனப்புன்னு இருக்கு, இந்த மாதிரி பல சொற்கள் இருக்கு அழகை குறிக்கக்கூடியது. ஒட்பம் அப்படிங்கறதும் அழகை குறிக்கக்கூடியதுதான். அறிவுக்கும் இதே மாதிரிதான், அறிவை குறிக்கக்கூடிய சொற்கள் பல இருக்கு. மதி இருக்கு, போன வகுப்புல கூட ஒண்ணு பார்த்தோம், அது இருக்கு. நன்மை, மேன்மை இதெல்லாமே. அடுத்தது கான்னா காடு, மனம், இசை, வாய்க்கால், பூ அப்படிங்கிற பொருள்ல வரும். ஆனா காண்கிறது பொதுவா காடு அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. நசை அப்படின்னா குற்றம். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேட்கப்பட்ட ஒரு பொருள் தருக கொஸ்டின். நசைனா குற்றம், ஆசை, எல்லல், அன்புங்கிற பொருள்ல வரும். பொருணர் அப்படின்னா போர் வீரன், அரசன், நாடகங்கிற பொருள்ல வரும். ஓகேங்களா. அடுத்தது கலைச்சொல் அறிவோம்.
இதுல இங்க இருக்கக்கூடியதுல சோசியல் ரீஃபார்மரும் வாலண்டியரும் சலைன் சாயில் இந்த மூணுமே வந்து முந்தைய ஆண்டுகள்ல நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல கேட்கப்பட்டிருக்கு. சோசியல் ரீஃபார்மர் அப்படின்னா என்ன பொருள்னா சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு பொருள். ஓகேங்களா. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம்னு அர்த்தம். சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர் அப்படின்னு பொருள். ஓகேங்களா. 5 பார்த்தாச்சா. அடுத்தது 6ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை பார்க்கணும். ஆனா இந்த இயல் 6ல இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிக்கு உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு டீடைல்டு வீடியோ கிளாஸ் கொடுத்தாச்சு. சோ அதனால இந்த இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எங்க அவைலபிளா இருக்கும்னா நம்மளுடைய விஏபுக் சேனல்லயே டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல 9வது வகுப்பு புணர்ச்சி அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த வீடியோ கிளாஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அங்க ஆல்ரெடி நடத்தினதுனால இங்க எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. சோ நீங்க இது டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கிளாஸ செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த புணர்ச்சிக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த பகுதியில மொழித்திறன் பயிற்சி இன்னும் பார்க்கல. சோ அதை மட்டும் பார்த்திடலாம். ஓகேங்களா. சோ இயல் 6ல இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி மொழியை ஆள்வோம். மொழிபெயர்க்க ஸ்ட்ரென்தன் த பாடி அப்படின்றோம். ஸ்ட்ரென்தன் த பாடி அப்படின்னா உடலினை உறுதி செய் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸ்ட்ரென்தன்னா உறுதிப்படுத்து அப்படின்னு அர்த்தம். அப்ப ஸ்ட்ரென்தன் த பாடினா உடலினை உறுதி செய். அடுத்தது லவ் யுவர் ஃபுட். லவ்னா நேசி விரும்பு அப்படின்னு அர்த்தம். யுவர் ஃபுட் ஃபுட் அப்படிங்கும் போது உணவுன்னு அர்த்தம். அப்ப லவ் யுவர் ஃபுட் அப்படின்னா உங்கள் உணவை விரும்பு. திங்கிங் இஸ் கிரேட் அப்படின்றாங்க. திங்கிங் அப்படின்னா எண்ணுதல், அதாவது நினைச்சு ஒரு விஷயத்த எண்ணி பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். யோசிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப எண்ணுவது உயர்வு. வாக் லைக் அ புல் அப்படின்றாங்க. வாக் லைக் அ புல். புல்னா வந்து காளமாடுன்னு அர்த்தம். அப்ப வாக் லைக் அ புல் அப்படின்னா காளை மாதிரி நடை போடு அப்படின்னு அர்த்தம். யூனியன் ஸ்ட்ரென்த். யூனியன்னா ஒற்றுமை, ஸ்ட்ரென்த்னா வலிமை. அப்ப யூனியன் ஸ்ட்ரென்த்னா ஒற்றுமையே வலிமைன்னு அர்த்தம். பிராக்டிஸ் வாட் யூ ஹாவ் லேர்ன்ட் அப்படின்றாங்க. பிராக்டிஸ்னா நீ அதுக்கு அதை பயன்படுத்தணும்னு அர்த்தம். வாட் யூ ஹாவ் லேர்ன்ட். லேர்ன்ட்னா கற்றதுன்னு அர்த்தம். அப்ப நீ கற்றதை ஒழுகு அப்படின்னு அர்த்தம். ஒழுகுனா பிராக்டிஸ் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க. இது வந்து நம்ம செப்பரேட் வீடியோ கிளாஸ் கொடுத்திருக்கோம் மரபு தொடர்களுக்கு. அதை பார்த்துக்கோங்க. இப்போ எட்டாக்கனி அப்படிங்கிறதுக்கு இங்க எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. முயன்றால் எந்த செயலிலும் வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை. எட்டாக்கனினா உன்னை எட்டி பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆனா முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த எட்டாக்கனியை கூட என்ன பண்ணிடலாம், பிடிங்கிடலாம். அப்ப எட்டாக்கனின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்றாங்க. உடம்பு பிடினா உறுதியாக ஒரு செயல்ல இருக்கிறது. உடம்பு வந்து பிடிச்சிருச்சுன்னா விடவே விடாது. அப்போ ஒரு செயல்ல உறுதியாக இருப்பதுன்னு அர்த்தம். கிணற்று தவளை அப்படின்னா ஒரு கிணத்துக்குள்ள இருக்க தவளைக்கு அந்த கிணத்துக்குள்ள நடக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். உலகத்துல நடக்கக்கூடிய மத்த எதுவுமே தெரியாது. அது என்ன நினைக்கும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசும். ஓகேங்களா. அப்ப அறியாமை அப்படிங்கிற பொருள் தான் வந்து இந்த கிணற்று தவளை. ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா சுயபுத்தி இல்லாம மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யக்கூடியதான் எடுப்பார் கைப்பிள்ளை. ஓகேங்களா. மேலதாளத்துடன் ஆரவாரத்தோட இருக்கிறது. அடுத்தது பத்தியில் இடம்பெற்றுள்ள இயல்பு புணர்ச்சிகளையும் விகார புணர்ச்சிகளையும் எடுத்தெழுதுக அப்படின்றாங்க. சுற்று கூட்டல் சுவர், சுற்றுச்சுவர். இது இது விகார புணர்ச்சி. தோன்றுதல், இச்சானது தோன்றி இருக்கு. தோன்றல், திரிதல், கெடுதல் இந்த மூன்றும் வந்துச்சுன்னா அது விகார புணர்ச்சி. இதுவே 2 சொற்கள் சேரும் பொழுது எந்த ஒரு எழுத்தும் திரியாமலோ கெடாமலோ தோன்றாமலோ வந்துச்சுன்னா அது இயல்பு புணர்ச்சி. இதுல கலைக்கூடம் அப்படிங்கும்போது கலைக்கூடம் மிக்கு வந்திருக்கு. அப்ப இது தோன்றல் இதுல நடந்திருக்கு. அப்ப இது விகார புணர்ச்சி. இதுவும் விகாரம். அடுத்தது வைகுந்த பெருமாள். வைகுந்தம் பெருமாள். வைகுந்தம் கூட்டல் பெருமாள் அப்படிங்கும்போது இம்மும் திரிந்து இம்மு வந்து இப்பாக மாற்றம் அடைந்திருக்கும். இம்மு கெட்டு இப்பு வரும். அப்ப கெடுதல் தோன்றல் நடந்திருக்கு. அப்ப இதுவும் விகார புணர்ச்சி. பல்லவர் கால சிற்பம். பல்லவர் கூட்டல் காலம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே வரல. அப்படிங்கும் போது இந்த இடத்துல இயல்பு. ஆனா கால சிற்பம் அப்படிங்கும் காலம் கூட்டல் சிற்பங்கள், கால சிற்பங்கள் இச்சு வந்திருக்கு இம்மு மறைந்து. அப்ப அது விகார புணர்ச்சி. அடுத்தது குடைவரை கோவில். குடைவரை கூட்டல் கோவில், குடைவரை கோவில் இக்கு வந்திருக்கா. அப்ப இது விகார புணர்ச்சி. நுழைவு வாயிலின். அப்ப நுழைவு கூட்டல் வாயில், நுழைவு வாயில் தான். இந்த இடத்துல எந்த ஒரு எழுத்தும் தோன்றவில்லை. அப்ப இயல்பாக புணர்ந்திருக்கிறது. இரு புறங்கள். இரு கூட்டல் புறம், இரு புறம் தான். சோ இந்த இடத்துல எதுவும் தோன்றவில்லை, இயல்பாக புணர்ந்திருக்கு. ஆனா புறங்கள் அப்படிங்கும் போது இந்த இடத்துல
விகார புணர்ச்சி நடந்திருக்கு. நிற்பது போன்று இதுலயும் விகார புணர்ச்சி கிடையாது, இயல்பு புணர்ச்சி வந்திருக்கு. அடுத்தது மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. அடிக்கடி கேட்கக்கூடியது. இங்க இருக்கிறது நிறைய வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்றாங்க. கூரை அப்படிங்கறத போட முடியாது, கூரையை போடக்கூடாது. கூரை என்ன பண்ணும்? வேயணும். இப்ப கூரை வேய்ந்தனர் அப்படிங்கறத சரியான மரபு. ஓகேங்களா? அப்ப போட்டனர்ங்கிறது பிழை. அடுத்தது கையல் பானை செய்ய கற்றுக்கொண்டார். பானை வனைய கற்றுக்கொண்டால்னு வரும், செய்யன்னு வரக்கூடாது. நேற்று தென்றல் காற்று அடித்தது. காற்று அடிக்காது, நம்ம பயன்படுத்திட்டோம் காத்தடிக்குது காத்தடிக்குதுன்னு. ஆனா காத்து அடிக்காது, காத்து வீசும். அப்ப தென்றல் காற்று நேற்று வீசியதுன்னு வரும். இந்த இடத்துல அடித்ததுன்னு வரக்கூடாது. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார். தென்னை மட்டைன்னு சொல்லக்கூடாது, தென்னங்கீற்றிலிருந்து அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி நார் எடுத்தார்னு வரக்கூடாது. ஒரு பொருளை கீழே இருந்து எடுக்கிறது தான் எடுத்தல். ஆனா உரித்தல், அந்த கிழிக்கிறது, அதுல இருந்து பிரிக்கிறது தான் வந்துட்டு இந்த இடத்துல வரணும். அப்ப தென்னை மட்டையிலிருந்து நார், தென்னங்கீற்றிலிருந்து நார் கிழித்தார்னு வரும். அடுத்தது அணில் பாலம் சாப்பிட்டதுன்னு வருது. அணில் பழம் தின்றதுன்னு வரும், சாப்பிட்டதுன்னு வரக்கூடாது. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. மலரை எடுத்துலாம் வர முடியாது, பறித்தும் வர முடியாது. எப்படி வரணும்? கொய்துதான் வர முடியும். ஓகேங்களா? அடுத்தது அகராதியல். ஏங்கல் அப்படின்னா என்ன பொருள்னா ஓசை அப்படின்னு பொருள். கிடுகு அப்படின்னா சட்டப்பலகை அப்படின்னு பொருள். தாமம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு சொல். தாமம்னா மாலைன்னு பொருள். அடுத்தது பான்மை அப்படின்னா சிறப்பு, குணம் அப்படின்னு பொருள். பொறி அப்படின்னா புள்ளி, ஒளி அப்படின்னு பொருள். ஓகேங்களா? உவமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுக அப்படின்றாங்க. மலர்விழி வீணை வாசித்தால் கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீந்தினர் அப்படின்றாங்க. இது எப்படி மாத்தணும் அப்படின்னா இன்ப வெள்ளம் அப்படின்னு மாத்தணும். ஓகேங்களா? சோ வெள்ளம் போன்ற, இதுல வெள்ளம்ங்கிறது உவமை, இது ஓமேயம். ஆனா எப்பவுமே இதுல உருவகத்துல ஓமேயம் ஃபர்ஸ்ட் வந்துடணும், ஓமை ரெண்டாவதா வரும். அப்ப இன்ப வெள்ளம்னு மாத்தணும். குழலியின் இசையை சுவைத்தவர் கடல் போன்ற கவலையிலிருந்து நீங்கினார் அப்படிங்கிறோம். கடல் போன்ற கவலைங்கிறது ஓமை, இதை உருவமா மாத்தணும் அப்படின்னா ஓமேயத்தை முதல்ல கொண்டு வந்துடணும். அப்ப கவலை கடல் அப்படின்னு அர்த்தம். கவலை கடல் இருந்து நீங்கினார்னு வரும். தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து பாடினாள் அப்படின்றோம். தேன் போன்ற மொழி அப்படின்னா இது வந்து ஓமை. அப்ப மொழித்தேன் அப்படின்னா அது வந்து உருவகம். ஓகேங்களா? முத்துநகை தன் வில் போன்ற புருவத்தில் மைத்தீட்டினான். முத்துநகைங்கிறவர் தன் வில் போன்ற புருவம் அப்படின்னா ஓமை. இப்ப புருவ வெல்லில் மைத்தீட்டினால்னு வரும். புரியுதுங்களா? சோ ஓமை முதல்ல வந்து, அடுத்து ஓம உருவு வந்து ஓமையம் வருதுன்னா அது ஊமை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஊமை தொடரா இருக்கிறத உருவகமா மாத்தணும். ஊமைனா இது மாதிரி இது இருக்கு அப்படின்னு அர்த்தம். வெள்ளம் மாதிரி இன்பம் அப்படின்றாங்க. ஆனா உருவகம்னா வெள்ளம் தான் இன்பம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்றது உருவகம். இது போல கொஞ்சம் சிமிலாரிட்டியா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஓமை. ஓகேங்களா? அடுத்தது கலைச்சொல் அறிவோம். குடைவரை கோவில் அப்படின்னா கேவ் டெம்பிள், ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது. ட்ரெஸ்ஸரி அப்படின்னா கருவூலம், இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது. ஹானரரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர் பட்டம். மெலடி அப்படின்னா மெல்லிசை. டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் அப்படின்னா, டாக்குமெண்ட்னா ஆவணம் அப்படின்னு அர்த்தம். அப்ப டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம்னா ஆவண குறும்படம். காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. கேவ் டெம்பிள், ட்ரெஷரி. ஓகேங்களா? சோ இப்ப இயல் 5, 6ல இருக்கக்கூடியத நம்ம பார்த்தாச்சு. இயல் 7ல எதை பத்தி கொடுத்திருப்பாங்கன்னா ஆகு பெயர் பத்தி கொடுத்திருப்பாங்க. இதுல எல்லாருக்கும் எங்க டவுட் வரும்னா இந்த காரியவாகு பெயர்ல டவுட் வரும். அடுத்தது இந்த கற்பவை கற்ற பெண், நீங்க நிறைய பேர் இதை தப்பா ஆன்சர் பண்றீங்க. சோ இந்த பகுதியில எல்லாருக்கும் டவுட் வரும். சோ இத வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சோ இன்றைய வகுப்புல இயல் 5, இயல் 6ல இருக்கக்கூடிய 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி மற்றும் மொழித்திறன் பயிற்சி பகுதிகளை பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். அண்ட் இந்த இயல் 6ல இருக்கக்கூடிய புணர்ச்சிக்கு தனியா உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதனாலதான் இந்த வகுப்புல உங்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ இந்த வீடியோ கிளாஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வகுப்புல இயல் 7ஓட பார்க்கலாம். For more videos, stay tuned with BA Book. Thank you.